எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே ரெடியாகி கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூந்தமல்லி நியரில் ஒரு நவபாஷான முருகன் கோவில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தெரிஞ்சவங்க சொன்னாங்க. சரி நம்ம அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடியாகி கிளம்பிட்டுருக்கோம். எனக்கு திருச்செந்தூர் போகணுன்னு ரொம்ப ஆசை. பட் நான் 2 வாட்டி ட்ரை பண்ணி ஒரு முறை புக் பண்ணி கொரோனா டைமில் கேன்சல் ஆகிடுச்சு. இன்னொரு முறை வந்து நாங்கள் போனோம், கோயில் வரைக்கும் போனோம், உள்ளே போக முடியாத சுச்சுவேஷன் எனக்கு. அதால் கோயிலுக்கு போகலை. சரி அப்படி தான் போக முடியல, நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம், போக முடியல. இந்த முருகனாச்சும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பசங்களோடு ரெடி ஆகிட்டு இருக்கோம். வாங்க கோயிலுக்கு போயிட்டு பார்க்கலாம். ஹாய். இப்போ வந்து கோயிலுக்கு நாங்கள் போயிட்டு வந்தாச்சுங்க. கோயில் உள்ளே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோட் கிடையாது. அதால் வெளியே மட்டும்தான் நான் சிம்பிளாக வீடியோ எடுத்தேன். நாங்கள் 4 மணிக்கே உள்ளே போயிட்டோம், கோயிலுக்கு போயிட்டோம். ஆனால் அங்கே வந்து 5 மணிக்கு தான் நட திறப்புன்னு சொல்லிட்டாங்க. கீழே இருக்கிற சாமிங்க வரைக்கும் கொஞ்சம் திறந்து விட்டாங்க. உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு உட்காந்துருங்கன்னு சொல்லிட்டு. இங்கே சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மேலே 5 மணிக்கு தான் ஐயர் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மேலே போய் சாமியை பார்த்தோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா போன உடனே பிள்ளையார் இருக்கிறாருங்க. அவர் ஏதோ ஒரு பிள்ளையார் இருக்கிறாரு. சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் உள்ளே போனோம்னா பெருசாங்க. நான் அந்த அளவுக்கு சாமி பார்த்ததில்ல. வராகி, பெரிய வராகி அம்மன் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் நவபாஷானத்திலே செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் முருகர் உற்சவர் சிலை வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவனுங்க, அதுவும் நவபாஷானத்திலே செஞ்சுருக்காங்க. சிவன் இருக்காரு. அதுக்கு பக்கத்தில் நாக சிலைங்கள்லாம் இருக்குது. அப்புறம் அம்மச்சார் அம்மன் சொல்லிட்டு ஒரு அம்மன் இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்துங்க. அப்புறம் வந்து அந்த வடபழனி சித்தர், அவருக்குன்னு ஒரு ஒரு ரூம் மாதிரி வச்சு அங்கே அவர் செட் பண்ணியிருக்காங்க. சாமி வடபழனி சித்தர்னிட்டு அதெல்லாம் உட்காந்து கும்பிட்டுட்டு நாங்கள் ஒரு 1/2 hour கிட்ட உட்கார்ற மாதிரி டைம் இருந்ததுங்க. உட்காந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்மளுக்கு தேவையானதெல்லாம் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிட்டோங்க. சாமி பார்க்கறதுக்கு மேலே போயிட்டோம். மேலே போனோடனே கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ள பூஜை அலங்காரம்லாம் பண்ணுறதுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அப்புறம் சாமியை பார்த்துட்டு சாமி நல்லா திறந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் போக சொல்ல பார்த்தீங்கன்னா விபூதி அபிஷேகங்க, திருநீர் வச்சு பண்ணியிருந்தாங்க. அழகாக இருந்தார் முருகர் வந்து வெள்ளை கலரில் அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. போன உடனே பார்த்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு, இந்த சாமி கும்பிட்டோம்னா நம்மளுக்கு உடம்புல இருக்கிற நோயெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்காக 9 முறை சுற்றி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுட்டு நாங்களும் 9 முறை சுற்றி வந்துட்டு வேண்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. பழனியில் நவபாஷானத்தில் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா முருகர் சிலை, அதே மாதிரி இந்த கோயிலில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கும் முன்னாடி இதை பற்றி எந்த அனுபவமும் கிடையாது, தெரியாது. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் சொன்னாங்க. அதை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி போனோம். இன்றைக்கி பசங்களுக்கு லீவு, அதனால் பசங்களை கூப்பிட்டு போகலான்னு சொல்லி இன்றைக்கி சனிக்கிழமையில் போனோம். இன்றைக்கி நாங்கள் போக சொல்ல வந்து சுத்தமாக ஜனம் இல்லைங்க, கூட்டம் இல்லை. நாங்கள் போன பிறகு தான், ஏன்னா அங்கே 5 மணிக்கு தான் கோயில் திறப்பாங்க, நம்மளுக்கு தெரியாது. தெரிஞ்சவங்களுக்கு
லேட்டா வந்திருக்காங்க போல இருக்கு. 5 மணிக்கு மேல தான் ஜனங்க வந்தாங்க. கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. ஒரு 10, 20 பேர் தான் வந்தாங்க. அ நாங்க வந்து அதான் ஃப்ரீயா சாமி பார்த்தோங்க. ஃப்ரீயா நிம்மதியா சாமிய பார்த்து சாமி கும்பிட்டுட்டு, பசங்களோட சாமி கும்பிட்டுட்டு, அ ஃப்ரீயா வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப தூரம் இருக்கிற கோயிலுக்கு போக முடியாதவங்க, பழனிக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க, அது நடக்காம இருக்கவங்க, அந்த மாரி யாராவது இருந்தாங்கன்னா, உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சுன்னா நீங்க இந்த கோயில போய் பார்க்கலாங்க. அ உங்களுக்கு ஏதாவது அதிசயம் நடந்ததுன்னா சொல்லுங்க. எனக்கு நான் வேண்டிக்கிறது ஏதாவது நடந்ததுன்னா, கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.